வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு நேம் ஆர்ட் வீடியோ எடிட்டிங்கை வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், நேச்சுரல் பேக்ரவுண்ட் வீடியோ. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரொட்டேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்துட்டு இப்போ நான் எந்த ஆங்கிளில் வச்சுருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆங்கிளுக்கு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் வர மாதிரி உங்களுக்கு வந்து இது சூப்பராக வந்து இருக்கும். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், பேக்ரவுண்டோட கலர்ஸ் அப்படின்னா. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் சேஞ்ச் பண்ணாலும் வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துருங்க. ஏன்னா அந்த இடத்துலேருந்து தான் நம்ம நேம் ஆர்ட்டை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து நான் சொல்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷார்ப்பாக 12.400 செகண்ட் கிட்ட வந்துருங்க. ஏன்னா அந்த இடத்துலேருந்து தான் நம்ம நேம் ஆர்ட்டஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக 12.400 செகண்ட் வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், பெயிண்ட் இமேஜ். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் இருக்கணும் அந்த இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சைடு இன்அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஸ்கேல் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 1.5 செகண்ட் கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக 1.5 செகண்டு கொடுத்துருங்க. அந்த இமேஜோட சைஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஆனால் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் வந்து கீழே செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜில் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணோம். வீடியோட கரெக்டாக அந்த பெயிண்ட் இமேஜ்கிட்ட வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நேமை வந்து ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட நேமை என் கேர்ள் ஃப்ரெண்ட் நேமும் டைப் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு என்ன நேம்ஸ் வேணுமோ உங்களோட நேம் மட்டும் சோலோவாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ரைட் சைடு டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக கைன்மாஸ்டர்லேயே உங்களுக்கு நிறைய ஸ்டைலிஷ் ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்டு. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்டோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட்ஸை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த பெயிண்ட் இமேஜுக்குள்ளே வந்து ஆட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னு இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதை இது பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேடோவோட டார்க்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி இன்அனிமேஷனுக்கு போங்க. இன்அனிமேஷனில் போயிட்டு அதுக்கும் அதே மாதிரி ஸ்கேல் டவுனை செலக்ட் பண்ணிவிட்டு 1.5 செகண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆடியோவை எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சூப்பரான ஒரு நேம் ஆர்ட் வீடியோ வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.